ஹே காய்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே வந்து பாலிட்டியை வந்து எப்படி அப்ரோச் பண்ணலாம், எப்படி வந்து படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஸோ பாலிட்டிங்கிறத வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்கள் யூபிஎஸ்சி படித்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சி ஸ்டேட் போர்டு எக்ஸாம் படித்தாலும் சரி, இது வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு சப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் நிறையவே முக்கியத்துவம் வந்து கொடுக்கணும். ஸோ பாலிட்டி வந்து எப்படி படிக்கலாம், ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கலாலும் அதுக்கு உங்களோட சோர்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்த எக்ஸாமுக்கான சோர்ஸ் என்ன? ஸோ இந்த எக்ஸாமுக்கு வந்து ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக் ஒன்று, இன்னொன்று வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் புக். ஸ்டாண்டர்ட் புக் அப்படிங்கிறது யூபிஎஸ்சிக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அதுதான். அவங்க நிறைய புக் கூட ப்ரிப்பேர் பண்ணலாம், பட் நமக்கு வந்து ஒரு சில புக்ஸ் ஒன் புக்கு ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வந்து ஒரு புக்கு எழுதால் நமக்கு போதும். ஸ்டாண்டர்ட் புக் வந்து இங்கிலீஷ் மீடியமாக இருந்தீங்க அப்படின்னா லக்ஷ்மிகாந்த், இது தமிழ் மீடியமாக இருந்தீங்கன்னா பிரகதீஷ் பப்ளிகேஷனுடைய புக் இருக்குது. அதை வந்து அவங்க அப்படியே லக்ஷ்மிகாந்தை வந்து தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்காங்க. நீங்கள் இது மட்டும்தான் இனிமேல் நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணுற வரைக்கும் இதை மட்டும்தான் நீங்கள் படிக்கணும். அப்படி தான் நீங்கள் சோர்ஸ் எடுக்கணும். தவிர இப்போ நான் கொஞ்சம் நாள் வந்து இந்த புக்கை படிக்கிறேன், அப்புறம் அதை தூக்கி போட்டு இன்னொரு புக் படிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் படிக்கக்கூடாது. அதை தப்பு வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை வருஷம்னாலும் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணவே முடியாது. வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கு படிக்கணுமா இல்லை ஸ்டாண்டர்ட் புக்கை படிக்கணுமா அப்படிங்கிறது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ஸ்கூல் புக்கு படிங்க, அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் புக் படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எந்த புக்கு வந்து ஒரு சப்ஜெக்டை ஸ்ட்ரக்சராக வச்சுருக்கு, ஃபஸ்ட்டு இதுதான் இவ்வளோ தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே தான் நீ எந்த புக் போனாலும் இருக்கும். அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸ்கூல் புக்கில் அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னா, இப்போ 6th ஸ்டாண்டர்டில் ஒரு பாடம் இருக்கும், அடுத்து 7th ஸ்டாண்டர்டில் ஒரு பாடம் இருக்கும், அதே ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை பற்றி. அதுக்கப்புறம் 12th ஒன்று இருக்கும், 10th ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து திருப்ப மாற்றணும். அண்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஒரே இன்ஃபர்மேஷன் ரிப்பீட் ஆகும், அங்கங்கே சில நியூ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து நோட்ஸ் மேக்கிங் பண்ணுறதுல வந்து ரொம்ப கொஞ்சம் கடினமானதாக இருக்கும். நீங்கள் 6th 7th 8th தனி தான் எழுத மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் புக், அதாவது பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ஸ்டாண்டர்ட் புக்கை வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணுங்கள். நீங்கள் பிரகதீஷ் பப்ளிகேஷனோ இல்லை லக்ஷ்மிகாந்தோ நீங்கள் அதை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டீங்க, சூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இது என்னோட ஒப்பீனியன். நீங்கள் அந்த ஸ்ட்ரக்சரை நோட்ஸை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனை கூட வந்து இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா இதுக்கு தனியாக ஒரு நோட்ஸ் இருக்கும், ஸ்கூல் புக் தனியாக ஒரு நோட்ஸ் இருக்கும், அப்புறமா நீங்கள் மறுபடியும் இன்னொரு ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ண வேண்டியது வரும். ஸோ இது எனக்கு தெரிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட்டு சோர்ஸ் பேக்கெட்டே இருக்குது, நான் இது எப்படி படிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? ஸோ நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா, நான் வந்து ஒரு டாபிக் எடுத்துருக்கேன், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஏன்னா இது சின்ன டாபிக், எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கக்கூடியதுனால இந்த டாப்பிக்கை நீங்கள் எப்படி ஃபஸ்ட்டு வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த டாப்பிக்குள்ளே போயிட்டு அதுக்குள்ளே என்னென்ன சப்ஹெட்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். நான் வந்து லக்ஷ்மிகாந்த் இருக்கிற சப்ஹெட்டிங்ஸ் எழுதி வச்சுருக்கேன். ஆர்டிக்கல் அண்டு பார்ட்ஸ் ஃபஸ்ட்டு அந்த இன்ட்ரொடக்ஷன் எழுது. நெக்ஸ்ட்டு இந்த ஆர்டிக்கல் வந்து கடைசியாக கொடுத்துருப்பாங்க, பட் நம்ம எழுதிருக்கு என்னென்ன ஆர்டிக்கல், அதுக்கு என்னென்ன ப்ரொவிஷன்ஸ், என்னென்ன விதிமுறைகள் அந்த ஆர்டிக்கலுக்கு இருக்குது அப்படிங்கிறது இருக்குது. தேர்டு வந்து கமிட்டிஸ் இருக்குது, 2 கமிட்டிஸ் ரிப்போர்ட்டு. வர்மா கமிட்டி ஒன்று இருக்குது, அண்டு ஸ்வரன் சிங் கமிட்டி அப்படின்னு 2 கமிட்டி ரிப்போர்ட்ஸை பற்றி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்து 4வது வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அதில் வந்து சில பாயிண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் அதெல்லாம் கேட்பாங்க. இப்போ ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கிரிட்டிசிசம் இருக்குது. கிரிட்டிசிசமில் வந்து யார் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை பற்றி என்ன சொன்னாங்க, இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னவர் யார் இதை பற்றி அப்படின்னு கூட கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சிக்னிஃபிகண்ட், அதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத குறித்து பாயிண்ட்ஸ் சிலது இருக்குது, அண்ட் அதுக்குள்ளே கேசஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நான் வந்து இப்படி நோட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு இதுதான், இந்த சப்ஹெட்டிங்ஸை வந்து நீங்கள் நோட் பண்ணிடுங்க. ஸோ இதுக்குள்ளே இதுதான் இருக்குது. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னாலே உங்களுக்கு இந்த சப்ஹெட்டிங்ஸ் ஃபஸ்ட்டு ஞாபகம். இது இப்படி நீங்கள் படித்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரிலிம்ஸுக்கும் இதே தான், மெயின்ஸுக்கும் இதே தான். ஸோ நீங்கள் வந்து மொத்தமாக புக்கை வச்சுட்டு புக்கு நோட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரிலிமினரி கிளியர் பண்ணிடலாம். பட் நீங்கள் மெயின்ஸுக்கு போனீங்க அப்படின்னா அது உங்களால் ட்ராக் பண்ணவே முடியாது. அந்த மாதிரிலாம் படிச்சிங்க அப்படின்னா நோட்ஸுங்க ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கும் நோட்ஸ் அப்படிங்கிறது. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லாம் எடுத்துனீங்கன்னா உங்களோட ஒரு பேஜ் தாண்டக்கூடாது நோட்ஸு, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது நீங்கள் எழுத திரும்ப பழகிக்கலாம். பட் நோட்ஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எடுத்த உடனே ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அதுதான் நோட்ஸ் அப்படின்றத. நீங்கள் ஃபைனலாக ஜாப் வாங்குற வரைக்குமே உங்கள் நோட்ஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும், சுருங்கிக்கிட்டே வரும். அது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக கற்றுக்கலாம். இப்போ இது இருக்குது இல்லை, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னாலே எனக்கு இது இருக்குது, உள்ளே இந்த டாபிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வரணும். அதுக்கப்புறமா தான் எங்கள் ஆர்டிக்கல். ஓகே, ஃபஸ்ட் டாபிக் வந்து ஆர்டிக்கலா,
ஓகே, தென் ஆர்டிக்கல் என்ன அப்படிங்கிறத பற்றி யோசிக்கணும். தென் என்னென்ன ஆர்டிக்கல், அதுக்கு என்னென்ன ப்ரிவிஷன், அதை பற்றி யோசிக்கணும். ஸோ இப்படி தான் படிக்கணும், இப்படி தான் நோட்ஸும் எடுக்கணும், இப்படி தான் படிக்கவும் செய்யணும். இதுதான் மென்டலி நீங்கள் இப்படி தான் ப்ரிப்பேர் ஆகணும், இப்படி தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும், இப்படி தான் நீங்கள் ஆன்சர் எடுக்கணும். ஸோ அதுக்கான ஒரு ஷார்ட்கட்ஸ் மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ என்னென்ன டாபிக்ஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னாலே ஒரு ஷார்ட்கட், அந்த ஷார்ட்கட்லேருந்து நான் அந்த சப்ஹெட்டிங்ஸ் எல்லாம் கொண்டு வந்துடுவேன். முதல் சப்ஹெட்டிங் இது, செகண்ட் சப்ஹெட்டிங் இது, மொத்தம் இத்தனை சப்ஹெட்டிங் இருக்குது, நான் லைனாக கொண்டு வந்துடுவேன். தென் அந்த சப்ஹெட்டிங் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னாலே அதுக்குள்ளே இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்றப்போ உங்கள் மைண்டு ஆல்ரெடி அங்கே போயிடும். அப்போ அந்த கேஸுக்கு வந்து உங்களுக்கு போயிடும், அந்த ஆர்டிக்கலுக்கு போயிடும். பட் உங்களுக்கு அந்த சப்ஹெட்டிங் ஞாபகம் இல்லை அப்படின்னா இப்படி ஒன்று நம்ம படித்தோமா, இதுக்குள்ளே இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பை பொறுத்த வரைக்கும் முன்னாடி ஆன்சர் இருக்கிறதுனால உங்களுக்கு ஞாபகம் வரலாம். ஆனால் அது வராமல் போகவும் கன்ஃபியூஸ் ஆகவும் செய்யும். பட் நீங்கள் ஒரு மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக போயிடும். இதுதான் பேசிக் அப்ரோச், எப்படி ஒரு சப்ஜெக்டை பேசிக்காக அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இது எனக்கு தெரிஞ்சது, என்னோடய ப்ரிப்பரேஷனில் நான் கற்றுக்கிட்டது. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ புதுசாக படிக்கிறவங்க, புதுசாக நோட்ஸ் எடுக்கிறவங்க, இது வந்து நான் வந்து ஒரு 2-3 வருஷமாக எழுதி கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். தென் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ பாய்.